இந்த செரிமானம் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம எந்த ஒரு எந்த ஒரு நோய் நிலையாக இருக்கட்டும், நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு செரிமானம் முறையாக இருக்கா அப்படின்ற கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். இப்போ மூட்டு வலியாக இருக்கட்டும், அதற்கு வாதம் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாதம் மேலோங்கி இருக்கிறதுக்கு முறையான செரிமானம் நடைபெறணும். செரிமானம் முறையாக நடைபெறலை அப்படின்னா உடம்புல வாதம் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் கூட மூட்டுகளில் வலிகள் இருக்கும். நிறைய விதமான நோய்களுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்மளுடைய ஜீரண மண்டலம் முறையாக செயல்படணும். இதை யாருமே சரியாக கவனிக்கிறதில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். முறையாக இந்த செரிமானம் நடைபெறணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பசித்த பின் புசி, இதை வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். பசித்த பிறகு தான் உணவு எடுத்துக்கணும். நமக்கு பசிங்கிற உணர்வு வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். நம்ம நேரத்துக்கு சாப்பிடணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டைமுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அது பசித்த பிறகு அவங்க டைமுக்கு சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறத கவனம் செலுத்தணும். பசிங்கிற உணர்வு, பசினா என்ன அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய பேருக்கு வந்து இருக்குது. எனக்கு பசிக்குதா இல்லையா அப்படின்றதே என்னால் ஃபீல் பண்ண முடியாது, டைமுக்கு நான் சாப்பிட்ருவேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியும் தவறான ஒரு விஷயம். பசி எடுத்த பிறகு தான் நம்ம சாப்பிடணும். அதுவும் அந்த பசி எடுத்த உடனே நம்ம உணவு எடுத்துக்கணும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து நம்ம உணவு எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு ஜீரண உறுப்புகளுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதனால் பசித்த பின் புசி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். அதற்கு அடுத்து நொறுங்க தின்றால் 100 வயது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எந்த உணவு சாப்பிட்டாலும் நல்ல மென்று சாப்பிடணும். இதை கவனத்தில் கொள்ளணும். இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லோரும் எப்படி சாப்பிட்றோம்? ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி எடுத்துக்கிறோம். நின்றுட்டே வந்து சாப்பிட்றோம். அதே மாதிரி நம்ம மென்று சாப்பிட்றதுங்கிறத நம்ம மறந்துடுறோம். வேகமாக உணவு வந்து நம்ம விழுங்கிடுறோம். தண்ணி வந்து நம்ம குடிக்கிறது நல்ல விஷயம். ஆனால் எந்த நேரத்தில் வந்து குடிக்கணும், எப்படி வந்து குடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கவனம் செலுத்தணும். இப்போ காலையில் நமக்கு தூங்கி எழுந்த உடனேயே நம்ம டீ காஃபியில் எதுவுமே எடுக்கக்கூடாது. அதுவும் பால் கலந்த டீ காஃபி எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த பாலை இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய பால் செரிமானம் ஆகிறதுக்கே நம்மளோட ஜீரண மண்டலம் ரொம்ப சிரமப்படும். ஸோ அதுவும் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பிஸ்கெட் 5 பிஸ்கெட் டீ காஃபி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது செரிமானம் நடைபெறுறதுக்கே ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். அப்போ பசிங்கிற உணர்வு வந்து நமக்கு ஏற்படாது. காலையில் எழுந்த உடனே ஒரு மூலிகை கஷாயமோ இல்லைன்னா கருப்பட்டி காஃபியோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஜீரண உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும்.